அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் மீடியா செய்திகளுடன் நான் உங்கள் கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது இளவரசி லத்தீஃபா மாயமாகி போன துபாய் ஆட்சியாளரின் மகள். டீனா ஜானகி ஆனந்த் அவரது தோழியிடம் பேசி பல மாதங்கள் ஆகின்றன. துணிச்சலான தப்பிக்கும் முயற்சி ஒன்றுக்கு பிறகு இளவரசி லத்தீஃபா துபாயில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். அவர் ரகசிய செல்பேசி ஒன்றின் மூலம் இவருடன் சில காலம் தொடர்பில் இருந்துள்ளார். ஆனால் திடீரென இந்த தொடர்பு நின்று போனது. டீனா லத்தீஃபாவை கடைசியாக பார்த்த பொழுது படகின் தளத்தில் நின்று கொண்டு அவர்கள் இருவரும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இந்திய பெருங்கடலில் பயணித்தார்கள். துபாய் ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மிக்துமின் 25 குழந்தைகளில் ஒருவர் லத்தீஃபா. ஷேக் முக்தும் துபாயை ஒரு மினுமினுப்பு மிகுந்த நகரமாகவும் வணிகத்தில் ஈடுபட விரும்புபவர்கள் வந்து குவியும் இடமாகவும் அப்பிராந்தியத்தில் இருப்பவர்கள் விளையாட விரும்பும் இடமாகவும் மாற்றியிருந்தார். ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பெண்களுக்கு சட்டங்கள் மற்றும் பழக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையை மிகவும் கட்டுப்படுத்தும் விதத்தில் இருந்தன. நான் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுவதில்லை. துபாயில் பயணிக்கவோ துபாயை விட்டு வெளியேறவோ எனக்கு அனுமதி இல்லை என்று அவர் தப்பிக்கும் முன்பு பதிவு செய்த காணொளி ஒன்றில் கூறியுள்ளார் லத்தீஃபா. 2000ஆவது ஆண்டு முதல் நான் நாட்டை விட்டு வெளியே செல்லவில்லை. நான் வெளியே சென்று பயணிக்க வேண்டும், படிக்க வேண்டும், ஏதாவது இயல்பானவற்றை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறேன். ஆனால் அவர்கள் என்னை விடவில்லை. நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று அந்த காணொளியில் அவர் கூறியுள்ளார். டீனாவின் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் அமர்ந்து கொண்டு அடுத்து என்ன வர உள்ளது என்பது குறித்து மகிழ்ச்சியுடன் பேசுகிறார். எனக்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கை உள்ளது. காலையில் எழுந்த பின்பு நான் எப்படி உணர்வேன் என்று எனக்கு தெரியாது. நான் என்ன செய்ய விரும்பினாலும் இன்றே செய்ய விரும்புகிறேன் என்றே நினைக்கிறேன். அதை செய்வதை எதிர்நோக்கி உள்ளேன் என்று அவர் அதில் பேசுகிறார். இளவரசி லத்தீஃபாவுக்கு கடவுச்சீட்டு கிடையாது. அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார். அதன் காரணமாக அவர் துபாயிலிருந்து நழுவி வெளியேறி ஓமன் கடற்கரையோரம் வரவேண்டியிருந்தது. ஒரு பாழடைந்த சிறு படகில் அவர்கள் சர்வதேச கடல் எல்லை வர பல மணி நேரங்கள் ஆகின. அன்று மாலை அவர்களை சுதந்திரத்திற்கு அழைத்து செல்ல இருந்த படகை அவர்கள் சென்றடைந்தனர். தனது நண்பர் ஒருவருக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியில் நான் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன் என்று லத்தீஃபா அறிவித்தார். இந்திய பெருங்கடலை கடந்து சென்று அதன் பின்பு அமெரிக்காவுக்கு விமானம் மூலம் செல்ல வேண்டும் என்பது அவர்களது திட்டம். அங்கு அரசியல் தஞ்சம் கோரலாம் என்று லத்தீஃபா எண்ணியிருந்தார். ஆனால் 8 நாட்கள் கழித்து அவர்கள் இந்திய கரையோரம் நெருங்கிய போது அவரது தப்பும் முயற்சி மிகவும் மோசமாகி போனது. ஆயுதமேந்தியவர்கள் அவரது படகில் ஏறினார்கள். கண்ணீர் புகைகுண்டுகள் வீசப்படும் வரை அவர்கள் கழிவறைக்குள் ஒளிந்து இருந்தனர். புகைகுண்டுகள் வீசப்பட்ட பின்னரே அவர்கள் படகின் தளத்துக்கு வந்தனர். லத்தீஃபா கத்திக்கொண்டே அவர்களை உதைத்து கொண்டிருந்தார். என்னை திரும்பவும் ஐக்கிய அரபு அமீரகம் அழைத்து செல்லாதீர்கள், இங்கேயே சுட்டு விடுங்கள் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார் என்கிறார் டீனா. அப்பொழுதுதான் கடைசியாக தனது தோழியை பார்த்தார் டீனா. அதன் பின்பு லத்தீஃபா வெளியிட்ட காணொளிகளில் அந்த படகில் என்ன நடந்தது என்பது குறித்த விரிவான தகவல்கள் உள்ளன. இந்த காணொளிகள் இப்பொழுதுதான் வெளியாகி உள்ளன. நான் போராடி கொண்டிருந்தேன். ஒரு சிறிய பையை கொண்டு வந்து ஒரு நபர் உள்ளே இருந்து ஒரு ஊசியை எடுத்து என் கையில் செலுத்தினார் என்று அந்த காணொளியில் லத்தீஃபா கூறுகிறார். அதன் பின்பு ஒரு இந்திய இராணுவ கப்பலுக்கு தான் மாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவிக்கிறார். அந்த கமாண்டோக்கள் என்னை ஒரு தாழ்வாரம் வழியாக தூக்கி கொண்டு ஒரு பெரிய அறைக்குள் சென்றனர். அங்கு என் முன்பு 4 அல்லது 5 இராணுவ தளபதிகள் இருந்தனர். அவர்களிடம் எனது பெயர் லத்தீஃபா என்று திரும்ப திரும்ப கூறி வந்தேன். நான் துபாய் செல்ல விரும்பவில்லை. எனக்கு தஞ்சம் வேண்டும். நான் சர்வதேச கடல் எல்லையில் தான் இருந்தேன்.
நீங்கள் நான் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கூறியதாக அந்த காணொளியில் லத்தீஃபா கூறுகிறார். ஆனால் அதற்கு யாரும் செவி கொடுக்கவில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சேர்ந்த ஒருவரால் தாக்கப்பட்டதாகவும் கூறுகிறார் லத்தீஃபா. அவர் என்னை இறுக்கி பிடித்து கொண்டார், தூக்கினார், உதைத்து சண்டையிட்டார். அவர் என்னை விட உருவத்தில் மிக பெரியவராக இருந்தார். அவரது கை சட்டை மேலே மடிக்கப்பட்டு கை வெளியே தெரிய வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருந்தேன். எனக்கு ஒரு அடி விழுந்தது. என்னால் எவ்வளவு கடினமாக முடியுமோ அந்த அளவுக்கு கடினமாக நான் கடித்தேன். பின்பு தலையை ஆட்டினேன். அதன் பின் அவர் கத்தினார் என்று கூறுகிறார் லத்தீஃபா. அந்த தருணத்தில் எனக்கு மிகவும் சோகமாக இருந்தது. பல ஆண்டுகளாக என் சுதந்திரத்திற்காக நான் திட்டமிட்டு வந்த அனைத்தும் எடுக்கப்பட்டதாக நான் உணர்ந்தேன். அதன் பின்பு நான் தனியாகவே இருக்கிறேன். தனியாக அடைத்து வைக்கப்பட்டுள்ளேன். மருத்துவ உதவி கிடையாது, விசாரணை கிடையாது, குற்றச்சாட்டுகள் கிடையாது, எதுவுமே இல்லை. தற்பொழுது 35 வயதாகும் அந்த இளவரசி ஒரு கழிவறையின் மூலையில் இருந்து கொண்டு மிகவும் மெல்லிய குரலில் முணுமுணுத்தார். நான் கழிவறையிலிருந்து இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். காரணம், கழிவறை கதவுகளை மட்டும்தான் என்னால் பூட்டிக் கொள்ள முடியும். நான் இங்கு பிணை கைதியாக உள்ளேன். நான் சுதந்திரமாக இல்லை. நான் இங்கு சிறை வைக்கப்பட்டுள்ளேன். என் வாழ்க்கை என் கையில் இல்லை என்று அந்த காணொளியில் கூறுகிறார். நான் ஒரு வில்லாவில் இருக்கிறேன். இந்த வில்லா சிறையாக மாற்றப்பட்டுள்ளது. அனைத்து ஜன்னல் கதவுகளும் மூடப்பட்டுள்ளன. இந்த வீட்டுக்கு வெளியே 5 காவலர்களும் வீட்டுக்கு உள்ளே 2 காவலர்களும் உள்ளனர். நல்ல காற்றை சுவாசிக்க கூட என்னால் வெளியே செல்ல இயலாது என்று லத்தீஃபா அந்த காணொளியில் கூறுகிறார். தனது வில்லாவில் தனியாக இருக்கும் லத்தீஃபா தனது தோழியுடன் தினசரி தொடர்பில் இருந்தார். டீனாவின் தாய்வழி உறவினர் மார்க்கஸ் மற்றும் ஃப்ரீ லத்தீஃபா குழுவின் நிறுவனர்களில் ஒருவரான டேவிட் ஹேக் ஆகியோருடனும் லத்தீஃபா தொடர்பில் இருந்தார். லத்தீஃபாவின் நிலையை அறிவதற்காக தொடங்கப்பட்ட சிறு காணொளிகள் நீண்ட உரையாடல்களாக மாறின. அந்த தொலைபேசி மிகவும் முக்கியமானதாக இருந்தது. உயிரை காப்பாற்றியது அது என்று மார்க்ஸ் கூறுகிறார். இந்த காலகட்டத்தில் லத்தீஃபா அவரது 3ஆம் ஆண்டு தனிமை சிறையில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு போராட்டம்தான். அதை அவரது குரலிலேயே உங்களால் அறிய முடியும். அவர் மிகவும் களைப்பாக இருக்கிறார். அவரது உடல்நிலை நல்ல நிலையில் இல்லை என்பது எனக்கு தெரியும் என்கிறார் மார்க்ஸ். எப்படி தொடங்கியதோ அதே போல திடீரென ஒரு நாள் அவருடனான தொடர்பு நின்று போனது. பல மாதங்கள் கழித்து டீனா, டேவிட், மார்க்ஸ் ஆகிய மூவரும் லத்தீஃபா அளித்த காணொளிகளில் சிலவற்றை வெளியிட முடிவு செய்தனர். லத்தீஃபாவை விடுதலை செய்ய ஷேக்கிற்கு இது அழுத்தம் தரும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இந்த முடிவை நாங்கள் மிகவும் எளிதாக எட்டவில்லை. இந்த முடிவை எடுப்பதற்காக பல இரவுகள் உறங்காமல் கழித்தோம் என்றார் டீனா. ஆனால் ஏதாவது செய்தாக வேண்டிய நேரம் இது. நாங்கள் கைவிடக்கூடாது. அதற்காக போராட வேண்டும் என்று லத்தீஃபா நினைத்தார். துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அரசுகள் அவரது குடும்பத்தின் அன்பான அரவணைப்பில் லத்தீஃபா பாதுகாப்பாக இருப்பதாக கூறுகின்றன. ஆனால் தனது தோழியின் நிலைமை குறித்து டீனா மிகவும் அச்ச உணர்வில் இருக்கிறார். அவரது நலம் குறித்து எங்களுக்கு ஆழமான வருத்தம் உள்ளது. தொலைபேசியுடன் அவர் ஒருவேளை பிடிக்கப்பட்டு இருந்தால் அவருடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று டீனா கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள SS மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.